திரைத்துறையில் ஒரு நடிகரின் வாய்ப்பையும் ஊதியத்தையும் தீர்மானிப்பது அவரது நடிப்பு திறமையா அல்லது சமூக வலைதளங்களில் அவருக்கு இருக்கும் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையா? இந்த கேள்விதான் இப்போது கோலிவுட் வட்டாரத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. பல வெற்றி படங்களில் நடித்து பிரபலமான காமெடி நடிகர் ஷாரா அதிகாலை 4 மணிக்கு தூக்கமில்லாமல் வெளியிட்டுள்ள உருக்கமான வீடியோ பதிவு திரையுலகின் தற்போதைய நிதர்சன நிலையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. வானொலி தொகுப்பாளராக பயணத்தை தொடங்கிய சிவசரவணன் டெம்பிள் மங்கீஸ் யூடியூப் சேனல் மூலம் ஷாரா என பிரபலமானார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான மாநகரம் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான இவருக்கு ஹிப்ஹாப் ஆதியின் மீசைய முறுக்கு திரைப்படம் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுத்தந்தது. தொடர்ந்து கோமாளி, நட்பே துணை, ஓமை கடவுளே, டிக்கிலோனா, வாத்தி, அநீதி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட முக்கிய படங்களில் நடித்த ஷாரா கடைசியாக அதர்வா நடிப்பில் வெளியான தனல் படத்தில் நடித்திருந்தார். ஆரம்பத்தில் பெரிய பட்ஜெட் படங்களில் வாய்ப்புகள் கிடைத்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சிறு பட்ஜெட் படங்களில் மட்டுமே நடிக்கும் சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார். தற்போது அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், இப்போதெல்லாம் சினிமாவில் வாய்ப்பு தருபவர்கள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளவு ஃபாலோயர்ஸ் இருக்கிறார்கள் என்றுதான் கேட்கிறார்கள். அதை பொறுத்துதான் சம்பளம் எல்லாம். ஃபாலோயர்ஸ்களை அதிகரிக்க என்னிடம் தகுதி இல்லையே. கவர்ச்சியான தோற்றமோ மொழு கன்னங்களோ என்னிடம் இல்லை. நரைத்த தாடியும் நெஞ்சு முழுவதும் முடியும் தான் இருக்கிறது. என்ன செய்து இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸை வளர்ப்பது என்று தெரியாமல் தூக்கம் வராமல் தவிக்கிறேன். என்ன பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வளர்க்குறதுன்னு தெரியாமல் தூக்கம் வராமல் மெடிடேஷன் பண்ணால் ஏதாவது ஐடியா கிடைக்கணும், மெடிடேஷன் பண்ண உட்காந்தாலும் எதுவுமே தோண மாட்டேங்குது. அது என் மூளைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. அதில் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுக்கு என்கிட்ட கவர்ச்சி இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே சொல்லுங்கடா ப்ளீஸ். சினிமா துறையில் சமூக வலைதள தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நடிகர்களின் ரசிகர் பட்டாளமும் டிஜிட்டல் ரீச்சும் முக்கிய அம்சமாக மாறியிருப்பதை ஷாரா தனது பேச்சில் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீப காலமாக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களுக்கு சினிமாவில் அதிக முன்னுரிமை அளிக்கப்படுவது குறித்து ஏற்கனவே மூத்த நடிகை வடிவுக்கரசி உள்ளிட்டோர் பேசியுள்ள நிலையில் ஷாராவின் இந்த ஆதங்கம் அதனை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. திறமைக்கு இணையான சமூக வலைதள புகழும் மதிப்பீட்டு அளவுகோலாக மாறியிருப்பது குறித்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் அனல் பறக்கின்றன.